திருவள்ளூர் அருகே உள்ள மப்பேடு பகுதியில் இயங்கி வரும் அரசு வங்கி அது. சம்பவத்தன்று வழக்கத்திற்கு மாறாக சாறை சாறையாக வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு படையெடுக்க தொடங்கினர். ஒவ்வொருவர் முகத்திலும் பீதி அப்பி கிடந்தது. கோபம் கொப்பளிக்க வங்கி அதிகாரிகளிடமும் அங்கிருந்த போலீசாரிடமும் தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தனர். இந்த கலேபரத்துக்கெல்லாம் காரணம் மோசடி. ஆம், இந்த வங்கியில் தொடங்கப்பட்ட சேமிப்பு கணக்கிலிருந்து பணம் மாயமாகி இருக்கிறது. வாடிக்கையாளரின் அனுமதி இல்லாமல் அவர்கள் பெயரில் லோன் எடுக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுவினர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மானியம் என்ற பெயரில் நகைக்கடன் வாங்கியவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வங்கி கிளையில் கணக்கு தொடங்கி வாடிக்கையாளராக இருந்துள்ளனர். சமீபத்தில் ஒரு சிலரின் சேமிப்பு கணக்கிலிருந்து பணம் மாயமாகி இருக்கிறது. இது தொடர்பாக வங்கி அதிகாரியிடம் கேட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் இதே பாணியில் ஏராளமானவர்களின் கணக்கிலிருந்து பணம் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. இந்த செய்தி காட்டு தீ போல பரவியதால் மற்ற வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு வந்து தங்கள் கணக்கின் இருப்பை சோதனை செய்திருக்கிறார்கள். அப்போது பலருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மோசடி நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதும் பாதிக்கப்பட்டவர்கள் வங்கி அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கை காட்டியது தீபா என்ற பெண்ணைத்தான். தீபாவின் சொந்த ஊர் மப்பேடு அடுத்த கூவம் பிள்ளையார் குப்பம். 35 வயதான இவர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இந்தியன் வங்கி மூலம் சம்பளம் வழங்கும் பணியில் ஒப்பந்த ஊழியராக இங்கு பணிபுரிந்து வந்திருக்கிறார். வங்கிக்கு வரும் எழுத படிக்க தெரியாத வாடிக்கையாளர்களுக்கு செல்லான் எழுதி தருவது, நகைக்கடன் வாங்க உதவுவது என சேவை மனப்பான்மையோடு இருந்திருக்கிறார். ஏராளமானோர் தீபாவிடம் பணம் கொடுத்து கணக்கில் கட்டச் சொன்னதாக கூறப்படுகிறது. சிலர் தங்கள் வங்கி கணக்கு புத்தகத்தையும் மகளிர் சுய உதவிக்குழு புத்தகத்தையும் தீபாவிடமே கொடுத்து வைத்துள்ளனர். இந்த மோசடி சமீபத்தில் நடந்ததாக தெரியவில்லை. 5 வருடங்களாக திட்டமிட்டு செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது. 5 ஆண்டுகளாக சில வாடிக்கையாளர்கள் வங்கியில் இருப்பு தொகை பார்க்க வரும்போது கம்ப்யூட்டர் என்ட்ரி வேலை செய்யவில்லை என கூறி வங்கி புத்தகத்தில் இருப்பு தொகையை பேனாவால் மட்டும்தான் எழுதி கொடுத்துள்ளனர். அதேபோல் ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியவில்லை என்றும் வாடிக்கையாளர்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். பணம் டெபாசிட் செய்தாலோ எடுத்தாலோ வாடிக்கையாளர்களின் செல்போன் எண்களுக்கு மெசேஜ் வருவது வழக்கம். ஆனால் 5 ஆண்டுகளாக வாடிக்கையாளர்கள் யாருக்கும் இந்த வங்கியிலிருந்து மெசேஜ் போகாதவாறு பிளாக் செய்திருக்கிறார்கள். 4 முறைகளில் இந்த வங்கியில் மோசடி நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களின் கணக்கிலிருந்து அவர்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கொம்மாச்சேரியிலிருந்து வரேன். எங்க பையன் வேலைக்கு போய்க்கிற காசு எடுத்து மாசம் மாசம் தீபாவளி தான் எடுத்து கட்டுவோம் சார். அதுதான் துட்டு இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்குதான் சார் மாசம் மாசம் 10,000 கொடுப்பேன், 5,000 கொடுப்பேன். சீட்டு எதுனா ஒரு 50,000 60,000 போட்டாலும் அப்படியே எடுத்துன்னு கட்டுவோம் சார். பையனுக்கு கல்யாணம் ஆகல. நம்ம கையில இருந்தா காசு செலவு பண்ணிடுமே, கூலி வேலை செய்தாவது எடுத்து கல்யாணம் பண்ணலாம் தாங்க சார். தீபாவளியில போய் எழுதுவாங்க. அவங்க சீட்டு மாரி கொடுத்தாங்கன்னாக்கா அது எத்தனை நான் கொடுப்பேன். நான் பண்ணுவேன். அட்டாச் எல்லாம் ஆமா சார். அதான் சில பேர் ஏமாத்துறாங்க. இல்ல அந்த அக்கௌண்ட் வச்சு அவங்க எடுத்துட்டுன்னு சொல்றாங்க. அது செக் பண்றதுக்கு தான் என் மருமகளும் போய்க்கிறாங்க. ஒரு 5 பேர் இல்ல அப்படின்ட்டு அழுதுங்கிறாங்க சார். அதுக்கு தான் சார் நான் உடனே நகை கடனை முழுவதுமாக அடைத்தவர்களுக்கு கடனை இன்னும் அடைக்கவில்லை என்றும் அரசு தரப்பிலிருந்து மானியம் தருவதாகவும் கூறி ஏமாற்றி இருக்கிறார்கள்.
நாங்கள் வந்து நகை மீட்லான்னு வந்தோம். அப்போ இந்த பிரான்ச்லேருந்து என்ன பண்ணாங்க, உங்களுக்கு வந்து மானியம் ஓகே ஆயிருக்குது, அதனால நீங்கள் நகை மீட்டு பேங்க்லேயே நீங்கள் கொடுத்துட்டு போயிடுங்க, உங்களுக்கு மானியம் காசெல்லாம் போட்டு இந்த பாருங்க சார் டேட்டு கொடுத்துருக்காங்க 5/8/25 வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, ஜேஎல் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து நகைலாம் மீட்டாச்சு, இந்த டேட்ல மட்டும் வந்து நீங்கள் காசு நகை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நேற்று 1 மணிக்கு வந்து எங்கள் நகை வாங்கி சொல்லி மெசேஜ் அனுப்புனாங்க. எங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு போயிருக்கு, 1 லேக் போயிருக்குது. 1 லேக் இல்லாமல் நான் வந்து 1,24,459 ரூபாய், இந்த 24,459 ரூபாய் வந்து நான் வந்து காசு பே பண்ணேன். 1 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க, உங்க அக்கௌண்ட்ல வந்து இந்த கார்டுல வந்து காசே வரல அப்படின்றாங்க. அப்ப என் அக்கௌண்ட்ல இந்த காசு எங்க போச்சுன்னா எனக்கு தெரியாதுன்னு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாம பதில் சொல்றாங்க. நாங்க நேத்து 1 மணிக்கு நாங்க வந்தோம், இந்த ஸ்லிப்பை காமிச்சா இது வந்து ஃபேக்குன்றாங்க. அப்ப ஃபேக்குன்னா நான் வந்து அக்கௌண்ட்ல தான் காசு வந்து பே பண்ணேன். எதுலன்னா அந்த பேங்க் முன்னாடி வந்து அதை டெபாசிட் பண்ணுவாங்கல்ல, அங்கதான் போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறோம். அவர் எண்ணி பார்த்துட்டு இந்த சீட்டு போட்டு கொடுக்குறாரு. ஆனா அவர் தான் சொல்றாரு, இந்த சீட்டு வந்து ஃபேக்கு, நீங்க வந்து காசே கட்டலன்றாரு. அப்ப எங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னாக்கா, நீங்க யாருக்கிட்ட கொடுத்தீங்க அவங்க போங்க, நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன், உங்ககிட்ட தானே வரணும், அது நாங்க பொறுப்பெடுக்க முடியாதுன்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏராளமான மகளிர் சுய உதவிக் குழுவினர் இந்த வங்கியில் கணக்கு தொடங்கி அதன் மூலமாக லோன் வாங்கி அதை அடைத்து வந்திருக்கிறார்கள். அப்படி அடைக்கப்பட்ட கடன்களை அடைக்கவில்லை என்றும், குழுவின் சேமிப்பு கணக்கில் வரவு வைக்கப்பட்ட பணம் இல்லை என்றும், மேற்கொண்டு புதிதாக லோன் வாங்கப்பட்டிருப்பதாகவும் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். எங்க அக்கௌண்ட்ல இருந்து 1.5 லட்ச ரூபாய் இல்லைங்க சார். அதுவும் இல்லாத வந்து நாங்க வந்து லோனே எடுக்கணும் சார். ஆனால் லோன் கட்டணும், 3 லட்ச ரூபா லோன் இருக்குன்றாங்க சார். நாங்க லோனே வாங்கல சார், எந்த பேருக்கு யாருக்குமே லோனே வாங்கல சார். லோன் வாங்காம இப்ப லோன் வாங்கிட்டேன், உங்க பேர் மேல இருக்கு, 3 லட்ச ரூபா வாங்கிட்டேன்னு சொல்றாங்க சார். நாங்க யாருமே 14 பேர் எங்க குழுல இருக்கு சார். 14 பேர்ல ஒருத்தர் கூட காசு டிரான்சாக்ஷன் அதெல்லாம் எதுவுமே பண்ணல சார். ஆனா உங்க பேர் மேல இருக்குன்னு சொல்றாங்க சார். இப்ப எங்க குழுவுக்கு காசு வந்து 1.5 லட்ச ரூபாய் இல்லைங்க சார், 0 பேலன்ஸ் காட்டுது சார். லோன் வந்து நாங்க ஆல்ரெடி 2022 ஸ்டார்ட் பண்ண 2023 வந்து 3 லட்ச ரூபா கொடுத்து நாங்க கட்டி முடிச்சிட்டோம். ஆனா இப்ப வந்து லோன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய குழு பேலன்ஸ் 0 பேலன்ஸ் சார். நாங்க என்னங்க சார் பண்ணோம்? 10 பேருக்கு நான் பதில் சொல்லணும் சார். ஒரு ஆளுக்கு 22,000 ரூபாய் சார். எல்லாமே கஷ்டப்படுறவங்க சார். 500 ரூபாய் சேர்த்து 22,000 வருது. ஒரு ஆள் மேல 22,000 சார். இந்த முறைகேடுகள் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் உரிய பதிலளிக்கவில்லை என சொன்னதோடு, வங்கியில் கொடுத்த ரசீது போலியானது என்று குண்டை தூக்கி போட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வங்கி கிளை மேலாளர் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக மனுவாக அளிக்குமாறு கூறியதை தொடர்ந்து ஏராளமானோர் மனு அளித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட வங்கி கணக்கை ஆய்வு செய்து அதிலிருந்து பணம் எடுக்கப்பட்ட நேரம், சிசிடிவி காட்சி, பணம் வேறு எந்த வங்கி கணக்குக்கு மாற்றம் செய்யப்பட்டது என்பது குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒட்டுமொத்த மோசடிக்கும் மூல காரணம் தீபாதான் என்று வங்கியைச் சேர்ந்த சிலர் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. வரும் 14ஆம் தேதி திருமணம் நடக்க இருந்த நிலையில் இதனால் மனமுடைந்த தீபா செய்யம்பாக்கம் அம்மன் கோவில் அருகே உள்ள மாந்தோப்பில் தூக்கிட்டு சடலமாக தொங்கியிருக்கிறார். அவர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தீபா கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் மகளிர் சுய உதவிக்குழு பணத்தை தனது மாமன் மகன் உதயா என்பவரிடம் வசூலிக்க கூறியதாகவும், அவர் அந்த பணத்தை வங்கியில் செலுத்தாமல் ஏமாற்றிவிட்டதாகவும், அந்த கணக்கை சரிகட்ட பல பேர் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை திருடியதாகவும், பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை கேட்கத் தொடங்கியதால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை கைப்பற்றி மப்பேடு போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் தீபாவின் தந்தை சமீபத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிலம் வாங்கியது தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.